Twin Birds presents Simply Stretch. ரொம்ப பாப்புலரான ட்வின் பட்ஸ் பிராண்ட் இந்த ஜெனரேஷன் பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. ட்வின் பட்ஸ் பிராண்டில் எத்னிக் வேர், வெஸ்டர்ன் வேர் ரெண்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இன்னர் வேர், கேஷுவல் வேர், ஆக்டிவ் வேர், லாஞ்ச் வேர்னு பெண்கள் தினசரி யூஸ் பண்ணுற எல்லா அவுட்ஃபிட்ஸுமே இதில் இருக்குது. கிலோ கணக்கில் இல்லை, டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. வெல்கம் டு ட்வின் பேர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச். இன்னைக்கு நமக்கு ட்வின் பேர்ட்ஸ் அழகான லெகின்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் போய் குயிக்காக சேஞ்ச் பண்ணிட்டு வரோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹாய், வெல்கம் டு ட்வின் பேர்ட்ஸ் பிரசன்ட் சிம்பிளி ஸ்ட்ரெச். நான் ஜோஷ்னா, இவங்க சஞ்சனா. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல பார்க்க போற ஆசனாஸ் வந்து உங்களுக்கு வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும், மலச்சிக்கலோ இல்லை அஜீரண கோளாறு எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு பண்ற எபிசோட் மூலமா உங்களுக்கு அது நல்ல ரிலீஃப் கிடைக்கும். வாங்க எபிசோட்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆசனா என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட பாம்ஸ் வச்சு நல்லா உங்களோட வயிற்று மசாஜ் பண்ண போகிறோம். உங்களோட வயிற்றுல நல்லா பாம்ஸை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ரைட் சைட் டு லெஃப்ட் சைட் ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க. ஒரு பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணி நல்ல மசாஜ் கொடுங்க. ஒரு 3 to 4 times நல்லா பண்ணுங்க. இது மூலமா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற இன்டெஸ்டைன்ஸில் மூவ்மெண்ட் ஏற்படும். அதனால உங்களோட இன்டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக குறையும். ஒரு 3 to 4 times பண்ணோடனே ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அது பண்ணும்போது மூச்சு பிடிக்காம நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டே இருங்க. உங்களோட பிரெத் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசனா வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஆசனா. என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு காலை ஒரு 3 feet அகலமாக வச்சு உங்கள் ஹிப்போட கொஞ்சம் வைடராக வச்சு நின்றுட்டு நல்லா உங்களோட வயிற்று பகுதியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணும்போது நல்லா செஸ்ட்டை ரைஸ் பண்ணி, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா பெண்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பெண்ட் பண்ணும்போது உங்களோட உங்களோட பாம்ஸ் வந்து நல்லா அதில் வயிற்றை ப்ரெஸ் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. ஒரு 3 times பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே கீழே போகணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ரைஸ் பண்ணுங்கள், மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே கீழே போங்க. இதில் ஒரு 3 times to 5 breaths நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இது மூச்சு இழுத்து விடும்போது உங்களோட பாம்ஸை இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல மசாஜ் கிடைக்கும். 2 and 3 ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க. மூச்சு இழுத்துகிட்டே மேலே வரணும். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆசனா வந்து ஒரு ஸ்லைட்டாக பேக்வர்ட் பெண்ட். இப்போ நம்ம எப்படி வயிற்றை கம்ப்ரெஸ் பண்ணமோ அதே மாதிரி வயிற்று பகுதியை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்போ தான் இங்கே இருக்க ஆர்கன்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஸோ ஹேண்ட்ஸை வந்து நல்லா இடுப்பில் வச்சுட்டு உங்களோட எல்போஸை நல்லா பின்னாடி பக்கம் தள்ளிக்கோங்க. நல்லா பின்னாடி ப்ரெஸ் பண்ணணும். ஷோல்டர் பிளேட்ஸை ஸ்குவீஸ் பண்ணி செஸ்ட் நல்லா ஓப்பனாக இருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது செஸ்ட்டை நல்லா மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா தலையை தூக்கி ஆர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. இன்ஹேல் பண்ணும்போது நல்லா லிஃப்ட் பண்ணுங்கள், செஸ்ட்டை ஆர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வரணும். இன்னும் ஒரு வாட்டி பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது நல்லா லிஃப்ட் பண்ணி செஸ்ட் ஆர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பேன்ஷன் தெரியும். உங்களோட வயிறு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஒரு 3 times ப்ரீத் பண்ணலாம். 3 2 and 1 ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிகிட்டே மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆசனா வந்து நம்ம 2 காலையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல ட்விஸ்டிங் ஆசனா பண்ண போகிறோம். ஸோ ரைட் லெக்கை நல்லா பெண்ட் பண்ணி உங்கள் செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ஸ்லோவாக அதை லெஃப்ட் சைட் பக்கமாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு க்ராஸில் நல்லா ஒரு மசாஜ் கிடைக்கும். எக்ஸ்ஹேல் பண்ணிவிடுங்க. நல்லா இன்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக்கை கீழே வச்சுடுங்க. இப்போ இதே லெஃப்ட் சைடில் பண்ண போகிறோம். லெஃப்ட் லெக்கை பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரைட் அப்டமெனை நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ரைட் சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள்.
இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக உங்களோட மூச்சு இழுத்துட்டே லெக்ஸை கீழே வச்சுடுங்க. இதே மாதிரி 3 வாட்டி பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக்கை பெண்ட் பண்ணி உங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நல்லா ஹக் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக கீழே வச்சுடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு வால் பின்னாடி இருக்கும்போது வால் மேலே சாஞ்சிக்கிட்டே கூட இதை பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகலாம். ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வால் எடுத்துகிட்டு அது பின்னாடி சாஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனாஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரே வாட்டி பண்ணலாம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரைட் லெக் எடுத்து நல்லா ஹக் பண்ணுங்கள். எடுத்துகிட்டு போய் உங்கள் லெஃப்ட் சைடில் நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்களோட வயிற்றில் நல்லா மசாஜ் ஆகிற ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக ட்ரா பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் லெக் எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் கொண்டு வாங்க. நல்லா ஒரு ட்விஸ்டிங் ஃபீலிங் கிடைக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக அதை ட்ரா பண்ணுங்கள். இந்த ஆசனாஸ்லாம் பண்ணுறது வந்து அதிகாலையில் வயிறு எம்டியாக இருக்கும்போது பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ட அப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கிடைக்கும். ஸோ நல்லா எம்டி ஸ்டமக்கில் இதெல்லாம் பண்ணலாம். இன்னும் ஒரு ஆசனா பண்ண போகிறோம். இது வந்து நல்லா காலை 3 ஃபீட் இல்லை 4 ஃபீட் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா உங்கள் ஆர்ம்ஸு சைடில் ரைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது உங்களோட ரைட் ஆர்ம் கொண்டு வந்து லெஃப்ட் லெக்கை டச் பண்ணுங்கள். இதுவும் ஒரு நல்ல ட்விஸ்டிங் மோஷன்றதால லெஃப்ட் ஆர்மை நல்லா ரைஸ் பண்ணுங்கள். அந்த ட்விஸ்டிங் மோஷன் என்ன ஆகும்னா உங்களோட வயிற்றில் இருக்க இன்டெஸ்டைன்ஸ்க்கு நிறைய பிளட் ஃப்ளோ கொடுக்கும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டை கொண்டு வந்து ரைட் லெக்கை டச் பண்ணணும். உங்களால் ரைட் டோஸை டச் பண்ண முடியலனா கூட பரவாயில்ல, உங்களோட ரைட் நீயையோ ஆங்கிளோ கூட டச் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரைட் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் லெக்கை டச் பண்ணுங்கள். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா ரைஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்விஸ்டிங் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரைட் லெக்கை டச் பண்ணணும். நல்லா உங்கள் ஹெட்டை திருப்பி மேலே பாருங்கள். இன்ஹேல் பண்ணும்போது ஸ்லோவாக கொண்டுட்டு வாங்க மேலே. எக்ஸ்ஹேல் ரைட் ஹேண்டை லெஃப்ட் லெக் டச் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் ப்ரீத் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நார்மல் ப்ரீத்திங். நீங்கள் வந்து உங்களோட செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறதையும் கண்ட்ராக்ட் ஆகிறதையும் நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியணும். ப்ரீத் பண்ணுங்கள். 2 3 4 5. இன்ஹேல் ஸ்லோவாக மேலே வாங்க சென்டருக்கு. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து ரைட் ஃபீட் பக்கத்தில் வச்சுட்டு நல்லா ரைட் ஹேண்டை நல்லா மேலே எடுத்துகிட்டு உங்களோட தலையை திருப்பி நல்லா ரைட் ஹேண்டை பாருங்கள். ஒரு 5 டைம்ஸ் ப்ரீத் பண்ண போகிறோம். 5 4 3 2 and 1. ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ஹேண்ட்ஸை நல்லா கீழே வச்சுட்டு கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்த ஆசனா வந்து உங்களோட வயிற்று பகுதியை நல்லா கண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இது பேர் உட்டியான பந்தா. உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை, ரொம்ப அப்பெண்டிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தது, இல்லைனா அல்சர் அது மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆசனா பண்ண முன்னாடி உங்களோட யோகா டீச்சரை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ நல்லா உங்களோட போத்தையும் பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் 2 கையையும் நீஸ் மேலே நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் மூலமாக நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு நல்லா எக்ஸ்ஹேல் பண்ணணும். உங்களோட வாயாலேயோ இல்லை மூக்காலேயோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். அப்படி எக்ஸ்ஹேல் பண்ணிவிட்டு உங்களோட வயிற்றை நல்லா உள்ளே இழுத்துக்கணும். ஸோ இது பண்ணும்போது ஒரு இன்ச் ஆஃப் ஏர் கூட உள்ளே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எக்ஸ்ஹேல் பண்ணிடணும். நல்லா உள்ளே இழுத்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுறோம். அப்புறம் இன்ஹேல் பண்ணும்போது மேலே எழுந்து வந்துடுங்க. இன்ஹேல் ஸ்லோலி கம் அப். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது திருப்பியும் கீழே போயிட்டு உங்கள் கையை எடுத்துகிட்டு வந்து முட்டி மேலே வச்சுட்டு நல்லா உங்களோட அப்டமனை சக்கின் பண்ணுங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 5 4 3 2 1. இன்ஹேல் பண்ணும்போது ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துடுங்க. எக்ஸ்ஹேல் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா ஒரு 2 பிரெத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸ்ஹேல் ஃபுல்லாக நல்ல பிரெத்தை உள்ளே இழுத்துக்கோங்க. உங்களோட அப்டமனை உள்ளே இழுத்துக்கோங்க. ஸோ மூச்சு வெளியே விட்டுட்டு உங்கள் அப்டமனை உள்ளே இழுத்துட்டு மூச்சை இழுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 5 செகண்ட்ஸ் டு 10 செகண்ட்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். 10 9 8. இன்ஹேல் ஸ்லோவாக மேலே வாங்க. எக்ஸ்ஹேல் ரிலாக்ஸ்.
ஸோ இந்த ஆசனாஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எந்த விதமான வயிற்று பிரச்சனையோ என்ன ப்ராப்ளமோ மலச்சிக்கலோ இல்லை அஜீரண கோளாறோ வராது. ஸோ இந்த எபிசோட் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் பாய். கிலோ கணக்குல இல்ல டன் கணக்குல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழ்னுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு. உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.